ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகு புட்டு. இதை கேழ்வரகு, கேப்ப மாவு, அடுத்ததாக ராகி மாவு அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ரொம்ப டேஸ்ட்டாக புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பவுலில் நான் ஒரு பவுல் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது கேப்ப மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவு அரைச்சி பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தது தான். உங்களுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. நாள் பட்டது அப்படின்னா நல்லா சல்லடை போட்டு சலிச்சு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நீர் சேர்த்துக்கிட்டு நம்ம பெசர ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பதம் தான் முக்கியம். ரொம்ப கொல கொலனும் இல்லாமல் ரொம்ப தண்ணி விடாமலும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு நம்ம பெசரி வரணும். என்ன பதம் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம களி கூழெல்லாம் அதிகமாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். மாவை பெசரிக்கலாம். அதாவது கட்டி பிடிப்போம் இல்லையா, நம்ம உருண்டை பிடிக்கும் பொழுது உருண்டையாகவும் வரணும். அதை உடச்சி விட்டோம் அப்படின்னா உடஞ்சும் வரணும். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மாவை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெசரி விடுங்க. ரொம்ப ரிஸ்கெல்லாம் கிடையாது, ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் நம்ம இந்த செம்பில் 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த சின்ன தட்டு இருக்கும் இல்லையா, அடித்தட்டு, அதை அடியில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒயிட் கிளாத்தை நல்லா நீரில் போட்டு நீர் இல்லாமல் புழிஞ்சிட்டு வெறும் அந்த ஈர கிளாத்தை மட்டுமே இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. ஸோ விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி 4 பக்கம் மூடி விட்டுருங்க. மூடி விடும் பொழுது எல்லா பக்கமே நல்லா சேமாக வெந்து வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு மூடி வச்சு நம்ம ஸ்டவ்வில் தூக்கி வச்சுலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக வந்துடும். அடுத்தது அதே டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதில் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது பொரிக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை மட்டுமே அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா மட்டுமே இந்த மாதிரி சேர்த்து கொரன்னு மட்டுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பதத்துக்கு அரைக்க வேண்டாம், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு. வாசனை எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் இதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் சிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட டேஸ்ட்டுக்காக நம்ம சில பொருட்களும் சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பொட்டுக்கடலை பவுடர் மற்றும் ஏலக்காய் பவுடர், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை மாவு இதெல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி வெல்லமும் அடுத்ததாக தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். இது நாட்டு சர்க்கரை. நாம் நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உள்ள நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். ஸோ அது டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள் தான் பேசிக்காக நம்ம சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு பெர்ஃபெக்டாக சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.